ஆண்டாளம்மா ஆண்டாளம் பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா பேர் யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா இந்த பக்கத்துல உட்காந்துருக்கீங்களா? உன்ன நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா, அந்த ஆள ஒரு 7-8 போஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, அது வாங்கி வச்சா வேலை போய் உனக்கு போ, வாங்கிக்கலாம். சாயந்தரம் நாளும் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ணை பெற்ற அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லி வெளியூர் போயிருக்காரியா? இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவர பட்டாணி எழுதிட்டு போயிட்டாரு. பொண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிச்சம் அறிமுறை சேர்த்துல திருச்சி அடே மனவாளா நீயா? ஏண்டா ராவ் பகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? தப்பா சொல்றீங்க. என்ன? இவங்க அப்பா ₹1,00,000 இவன் மேலேயே எழுதி வச்சுட்டார், கல்யாணம் புடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது. இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணு வேற கொடுக்க இருந்துட்டீங்க. சிங்கப்பூருக்கு ₹1,00,000 இருக்கு, கல்யாணம் வருதுன்னு என்ன ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா? ஒரு பெரிய ட்ரிக் கேமராமேன்றா என்ன ஏமாத்துறன்னு உன போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறா. கடியா கையே யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்ணு உனக்கு சொந்த வீடு, இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். 1000 பொய்ய சொன்னேன், 1000 கல்யாணத்தை பண்ணேன், 1000 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன், அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். என்கிட்ட என் ராஜா என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளர்ச்சிட்டான். நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு இதுக்கு முன்னால பாத்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளியே போமா, வெளியே குரலை காதுல கேட்காம வெளியே போகிறதா? அதான் பேச கேட்கிறிய போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தே தீர்வேன். அப்போது குமாரு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் உடுக்க போகிறீங்க, பால் உடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம் நான் போயிட்டு வரேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றதை பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கிறோம் போல் இருக்க. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வரேன்.